வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம ஆப் ஸ்டோர்ஸில் இருக்கக்கூடிய இல்லீகல் லோன் அப்ளிகேஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெக்னாலஜி மாற மாற நம்மளுடைய வாழ்க்கை தரமும் மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபோன்ஸில் வந்து கால் வந்துட்டே இருக்கும், உங்களுக்கு வந்து லோன் தரோன்ட்டு. இப்போவும் வந்து கால் வந்துட்டே தான் இருக்குது. பட் அதோடைய அடுத்த பரிணாம வளர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸே இருக்குது, லோன் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இல்லீகல் லோன் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அது என்ன இல்லீகல் லோன் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதில் வந்து உங்களுக்கு லோன் கிடைக்காதா அப்படின்னா கிடைக்கும். உங்களுக்கு வந்து லோன் கிடைக்கும், பட் அது வந்து RBIயில் ரிஜிஸ்டர் ஆகாத ஒரு அப்ளிகேஷனாக இருக்கும். அவங்க வந்து அதுக்கான எந்த ஒரு லைசன்ஸும் வாங்கியிருக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ வந்து அவங்க RBIயில் ரிஜிஸ்டர் ஆனால் என்ன, ஆகலைன்னா என்ன, எனக்கு லோன் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சப்போஸ் அது மாதிரி ஏதாவது ஒரு இல்லீகல் லோன் அப்ளிகேஷனில் நீங்கள் உங்களுடைய டேட்டாலாம் கொடுத்து லோன் வாங்குறீங்க அப்படின்னா அதனால என்னென்ன ப்ராப்ளங்கள் வந்து நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து இது மாதிரி இல்லீகல் லோன் அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப அன்ரீசனபிளான இன்ட்ரெஸ்ட் ரேட் வைக்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லோனை கட்ட முடியல, ஒரு இஎம்ஐ வந்து கட்ட முடியலன்னா ரொம்ப அக்ரெசிவான மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி அவங்க வந்து அந்த இஎம்ஐ வந்து கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இது வரைக்கும் ஃபைல் ஆயிருக்கு. ஸோ ரீசெண்டாக RBI வந்து லான்ச் பண்ண ஒரு ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 600 இல்லீகல் லோன் அப்ளிகேஷன்ஸ் வந்து பிளே ஸ்டோர்லையும் ஆப்பிள் ஸ்டோர்ஸ்லையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ அந்த 600 அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து லோன் அவைல் பண்ணியிருக்காங்க. அவைல் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணும்போது அவங்க வந்து RBIக்கு வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 2562 கம்ப்ளைண்ட்ஸ் வந்து லாகின் ஆயிருக்கு. ஸோ இவ்வளோ பிரச்சனைகளுக்கும் காரணம் என்னென்னா, நம்ம லோன் அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்குது, நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம், நம்மளுடைய ஆதார் கார்டு கொடுக்குறோம், அவங்க என்னென்ன அட்ரஸ் ப்ரூஃப் கேட்குறாங்களோ எல்லாமே கொடுக்குறோம், உடனே வந்து அவங்க லோன் கொடுத்துட்றாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கே, நம்ம லோன் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லோன் வாங்குகிற காரணம் மட்டுமே. ஸோ ஒரு தடவை நீங்கள் வந்து இல்லீகல் லோன் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் வந்து இல்லீகலாக எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்க்கணும். ஸோ அதுக்கு வந்து எளிய வழிமுறை என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து அதை RBI வெப்சைட்டில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த அப்ளிகேஷனோட டீட்டெயில்ஸில் போய் அது வந்து RBI அப்ரூவ்ட் லோன் அப்ளிகேஷனா இல்லையா அப்படின்னு செக் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு வந்து பொதுவாகவே வந்து RBIக்கு கீழே ரிஜிஸ்டர் ஆகிருக்கு ஒரு லீகலான ஒரு லோன் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் வந்து அந்த ஆப் நடத்துகிறாங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் வந்து ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம். இப்போ வந்து அந்த 600 அப்ளிகேஷனுமே பார்த்தீங்கன்னா இல்லீகல் அப்ளிகேஷன்ஸ் பேர் எல்லாமே வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, புது பேராக இருக்கும். நிறைய இது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸோடைய சப்சிடரி மாதிரி கடைசி எழுத்தை மட்டும் மாற்றிருப்பாங்க. இப்போ ICICI பேங்க்குக்கு பதிலாக ICIC அப்படின்னு மட்டும் ஒரு ஆப் இருக்கும். நம்ம என்ன நினைப்போம், ஓகே அதோடைய சப்சிடரி அப்படின்னு நினச்சி இதில் வந்து லோன் அப்ளை பண்ணிடுவோம். ஸோ ஒரு தடவை நீங்கள் லோன் அப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து இப்போது திரும்பி நீங்கள் கட்ட முடியலன்னா நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் தாண்டி அது வந்து உங்களுடைய சிபில் ஸ்கோர்லையும் ஒரு பிளாக் மார்க்காக உண்டு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து அதை வச்சு அவங்க பிளாக்மெயில் பண்ணியும் வந்து அமௌண்ட்டை வந்து திரும்ப கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறதாகவும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. அண்ட் உங்களுடைய டீட்டெயில்ஸ் வச்சு ஃபர்தராக அவங்க வேறு இன்ஸ்டியூஷனில் வந்து லோன் வாங்குறதாகவும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது நம்ம மட்டும்தான். ஒரு தடவை நீங்கள் ஒரு லோன் ரிலேட்டட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷனோட டிஸ்கிரிப்ஷனை வந்து தரவாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ், டெக் அப்டேட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.